இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக நம்முடைய விசேஷித்த கரத்தை உங்கள் மேல் வைத்து அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. தேவனுடைய நன்மைகளும் கிருபைகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். The book of Zechariah, chapter number 10, verse number 9. 10ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் வசனம். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலிருந்து என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். Though I scattered them among the nations, yet in far countries they shall remember me, and with their children they shall live and return. நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு, ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் குப்பையை போல தூக்கி எறியப்பட்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே விதைகளாக நான் விதைக்கிறேன். ஒரு காலத்தில் குப்பையாய் தூக்கி எறியப்பட்டவர்கள் இன்றைக்கு முளைத்து எழும்பும்படிக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கும், மேன்மையாக இருக்கும்படிக்கும் விதைகளாக கர்த்தர் இறைக்கிறாராம். அவர்கள் முளைத்து எழும்பி தேசத்தை அசைக்கிறவர்களாக, சமுதாயத்தை அசைக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக அவர்கள் எழும்பி வந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காலத்தில் யோசேப்பை குப்பையை போல தூக்கி வீசினார்கள், குழிக்குள்ள தூக்கி போட்டார்கள், விற்று போட்டார்கள். கர்த்தர் அந்த குப்பையை விட்டாரா? இல்லை. அந்த விதை வளர்ந்து வந்தது, அது முளைத்து, அது வளர்ந்து வந்தது, அது தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அது பஞ்சம் நிறைந்த காலகட்டங்களிலே தேசங்களுக்கும் அநேக நபர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறினது. டேனியல் 6 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் யார் அவனை தூக்கி உள்ளே தூக்கி போட்டார்களோ, கையெழுத்து போட்டார்களோ, அவனே வந்து அவனை தூக்கி விடக்கூடிய விதத்தில் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினான். குப்பை என்று உங்களை தூக்கி எறிந்திருக்கிறார்களா? தேவன் உங்களை விதைகளாக கர்த்தர் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை இறைத்து விடுவார். நீங்கள் ஆங்காங்கே விதைக்கப்படுவீர்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அந்த வருஷத்துல தானே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று ஆரோனின் கோலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? குப்பையாக எறிந்திருக்கலாம், குப்பையாக எறிந்திருக்கலாம். கர்த்தர் அதை துளிர் விடும்படி செய்வார். அது பூ பூத்து, அது காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை தேசத்தில் இறைத்து விடுவார். ஒரு காலத்தில் குப்பையாய் உங்களை ஜனங்கள் எண்ணியிருப்பார்கள் என்று சொன்னால், இனி வரும் நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து ஜனங்கள் மெய் சிலிர்த்து போகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உங்களை தேசங்களுக்குள்ளே இறைப்பார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு நீங்கள் மேன்மையாக. கடந்த காலங்களிலே உங்களை எரியப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாயிருங்கள். எங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டீர்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் நன்மைகளாக. யார் உங்களுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டார்களோ, யார் உங்களை அழிக்க கையெழுத்து போட்டார்களோ, யார் உங்களை தூக்கி போட கையெழுத்து போட்டார்களோ, யார் உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை இறக்குவதற்கு கையெழுத்து போட்டார்களோ, அதே மனிதனுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். அதே மனிதனுடைய கரத்தை கொண்டே கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். எந்த எபிரேய ஸ்திரீகளை கொண்டு ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சத்துரு திட்டமிட்டானோ, அதே எபிரேய ஸ்திரீகளை கொண்டு, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய விதத்தில் கர்த்தர் மாற்றி அமைத்தார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்த நெகட்டிவ் பிளான்ஸ் எல்லாம் மாறும். கர்த்தர் அதை எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றுவார். ஒரு காலத்தில் குப்பையாக எறியப்பட்ட நீங்கள் தேசங்களுக்குள்ளே இறைத்து அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு தேவன் மாத்திரமே உண்மை உள்ளவர். அவர் மாத்திரமே இதை செய்ய முடியும். ஜெபம் பண்ணலாம். தேவனே, கர்த்தர் அப்படி எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீர் நினைத்தால் மாத்திரம் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஃப்ளரிஷ் ஆக முடியும். நீங்கள் நினைச்சா மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீர் நினைத்தால் மாத்திரம் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் அது மாற்றப்பட முடியும். இன்றைக்கு அது நடக்கட்டும், இன்றைக்கு அது நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்துகள், பிள்ளைகளை குப்பையில் தூக்கி போட்டவர்கள், பிள்ளைகளை குழியிலே தூக்கி போட்டவர்கள், பிள்ளைகளை சிறைச்சாலையில் தூக்கி தள்ளினவர்கள். யோசேப்பை தூக்கி ஆண்டவரே கர்த்தாவை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளின போதும் கூட அந்த மறைந்திருந்த சூழ்நிலைகளிலே மறைந்திருந்த கிருபை வரங்கள் எல்லாம் வெளியே வரும்படிக்கு ஞானமுள்ள மனிதனாக, புத்தியுள்ள மனிதனாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் எல்லாம்
மறைந்திருக்கக்கூடிய கிருபைகளும் மேன்மைகளும் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்களும் கர்த்தர் வெளிக்கொண்டு வந்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை அதிகமாய் தாங்கட்டும், தேவ பிரசன்னம் வழி நடத்தட்டும், தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தைரியமா இருங்க, சொந்த போகாதீங்க.